நம்ம இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நைஜீரியன் சயின்டிஸ்ட் ஆடமலா அடன்டே அப்படிங்கிறவருக்கு வந்து ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்ட் வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு. அதாவது எம்.எஸ். சுவாமிநாதன் ஆனுவல் அவார்ட் ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அவார்ட் வந்து யாருக்கு குடுத்திருந்தாங்கன்னா, ஆடமோலா அடன்லே அப்படிங்கிற நைஜீரியன் புரொஃபசருக்கு வந்து குடுத்திருக்காங்க. இவரு வந்து ஒரு அக்ரிகல்ச்சுரல் சயின்டிஸ்ட்டா இருக்காரு. ஸோ, அதனால இவருக்கு வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ, இந்த ஒரு டேட்டா வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ல மிஸ் ஆகியிருந்துச்சு. அத இப்ப தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ, அடுத்ததா முக்கியமா எடிட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைனிங் ஆஃப் அன் என்ட்ரென்ச்டு சிம்பல் ஆஃப் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது போன வருஷம் நம்ம முதலமைச்சர் சாரி இந்த ஏப்ரல் 29, 2025ல ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து நம்ம முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். அதாவது அ நம்ப அரசாங்கத்தோட ரெக்கார்ட்ல இந்த காலனி அப்படிங்கிற வார்த்தைய வந்து தமிழக அரசாங்கம் இனிமேல் பயன்படுத்தாது. இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நாங்க ரிமூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த காலனி அப்படிங்கிற பேர், அதே மாரி ஒரு சில கிராமங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, பள்ளப்பட்டி, பறையப்பட்டி, நவிதன்குளம், பறையன்குளம், சக்கிலிப்பட்டி இந்த மாதிரியான பெயர்களும் இருக்கு ஒரு சில கிராமங்களுக்கு, ஒரு சில பகுதிகளுக்கு. இந்த மாதிரியான பெயர்கள், இந்த காலனி அப்படிங்கிற வார்த்தை, இது எதுவுமே இனிமேல் தமிழக அரசாங்கத்தோட ரெக்கார்ட்ல வந்து இருக்காது. அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னிஃபிகன்ட்டான சொசைட்டல் சேஞ்ச ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தார். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பெயர்கள படிக்கிறப்பயே தெரியும். ஒரு சில சமூகத்தோட தொடர்பு படுத்தி பொது வழக்குல சரளமா இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே. சரியா? ஆனா இந்த ஒரு வார்த்தைகளோட இம்பாக்ட் அப்படிங்கிறது அர்பன் ஏரியால வேற மாரி இருக்கும். ரூரல் ஏரியால வேற மாரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப காலனி அப்படிங்கிறது அர்பன் ஏரியால வேற மாரி பெர்சீவ் ஆகும். ஆனா கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னா, அது வேற மாதிரி இருக்கும். இனிமே பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாதிரியான வழக்குகள் எப்ப வர ஆரம்பிக்குது அப்படின்னா, 12ஆம் நூற்றாண்டுலருந்து தான் வர ஆரம்பிக்குது. அது எப்படின்னும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்க இலக்கியங்கள்ல இருந்து தான் இத நமக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த காலத்திலிருந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகள என்ன மாதிரியான வார்த்தைகள பயன்படுத்தி நமக்கு வந்து ஆ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதல்ல தமிழகத்துல ஆரம்ப காலத்துல வந்து இந்த சேரி அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து பிரபலமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் இந்த சேரி அப்படிங்கிறது ஒரு சமூகத்தோட நம்ப தொடர்பு படுத்தாம, பொதுவா மக்கள் வாழக்கூடிய பகுதிய தான் நமக்கு சேரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தொல்காப்பியம் அததான் நமக்கு சொல்லுது. ஓகேவா? தொல்காப்பியம்ல நமக்கு தெரியும் ஒவ்வொரு வகையான பாடல்களை எழுதுறதுக்கான இலக்கணங்கள தொகுத்த ஒரு நூல் தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றோம். அதுல இந்த புலன் அப்படிங்கிற வகையில இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம். ஓகேங்களா? அதுதான் பிற்காலத்துல பள்ளு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த புலன் அப்படிங்கிற இலக்கியத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ அந்த இலக்கியம் எப்படி எழுதணும்னா, சாதாரண மொழியில மக்கள் புரிஞ்சுக்க இருக்கக்கூடிய மொழியில தான் அந்த புலன் இலக்கியங்கள எழுதணும். சரிங்களா? அதாவது இப்ப திருக்குறள்னா நமக்கு அதுக்கு ஒரு உரை எழுதினா தான் நமக்கு திருக்குறள்ல என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்க முடியும், சாதாரண மக்கள்னால. ஆனா இந்த அந்த புலன் அப்படிங்கிற இலக்கியங்கள்ல எந்த ஒரு அசிஸ்டன்ஸுமே இல்லாம படிச்சாலே புரியக்கூடிய வகையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்றாங்க. சரியா? இந்த தொல்காப்பியத்துல என்ன மாதிரியான மொழிய பயன்படுத்தணும் அப்படின்னா, சேரி மொழிய வந்து இந்த புலன் அப்படிங்கிற இந்த லிட்டரேச்சர்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப சேரி அப்படிங்கிறது லாங்குவேஜ் ஆஃப் காமன் பீப்பிள். ஓகேவா? சேரி அப்படின்னாலே பொதுவா மக்கள் வாழக்கூடிய பகுதிய தான் சேரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சங்க இலக்கியத்திலயுமே பார்த்தீங்கன்னா, 17 மேல்கணக்கு நூட்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த சேரி அப்படிங்கிற வார்த்தை வந்து பொதுவா மக்கள் வாழக்கூடிய பகுதிய தான் குறிச்சிருக்கு. குறுந்தொகையில பார்த்தீங்கன்னா, 6 இடங்கள்ல இந்த சேரி அப்படிங்கிற வார்த்தை வருது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அகநானூர்லயுமே இந்த சேரி அப்படிங்கிற வார்த்தை பொதுவா மக்கள் வாழக்கூடிய பகுதிய குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. சிலப்பதிகாரத்துல கூட பார்த்தீங்கன்னா, கோவலனும், கண்ணகியும் மதுரைக்கு வெளிய வந்து அந்த சமண முனிவரோட கவுந்தியடிகளோட வந்து ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு வெளிய இருந்த அவங்களோட அந்த இடத்துக்கு பேரு புறஞ்சேரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த புறஞ்சேரி அப்படிங்கிறது பிராமணர்கள் இருந்த பகுதியா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த சேரி அப்படிங்கிற வார்த்தை இப்ப எப்படி பயன்படுத்துறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த காலத்துல எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, பொதுவா மக்கள் வாழக்கூடிய பகுதிய தான் சேரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் எப்ப மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த பக்தி காலகட்டத்துல தான். பக்தி மூவ்மெண்ட் அப்பதான். அதாவது 6ஆம் நூற்றாண்டுலருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம இந்த பக்தி லிட்டரேச்சர், பக்தி மூவ்மென்ட்டோட நம்ம அசோசியேட் பண்ணுவோம். அப்பதான் பெரிய பெரிய கோயில்கள், சிவன், அந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அப்பதான் நமக்கு வருது. அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா,
முன்னாடி இருந்த இலக்கியங்கள், 17 மேற்கணக்கு நூல்கள், சங்க இலக்கியங்கள் எல்லாத்திலுமே சேரி அப்படிங்கிற வார்த்தை ஒரு 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 மக்கள் வாழக்கூடிய பகுதியை குறிச்சிருந்தாலும், பிற்காலத்துல வந்த பெரிய புராணம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய புராணம் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, தீண்டாச்சேரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். தீண்டாச்சேரி அப்படின்னா அன்டச்சபிள் சேரி. அப்ப இந்த இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நமக்கு வந்து சங்க இலக்கியங்கள்ல சேரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பொதுவா மக்கள் வாழக்கூடிய பகுதியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பக்தி காலகட்டம் வந்ததுக்கு அப்புறமா இந்த சேரி அப்படிங்கிற வார்த்தையோட பயன்பாடு மாற ஆரம்பிக்குது. எப்படின்னா, தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல கொண்டு வராங்க. ஓகேவா? அன்டச்சபிள்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஏரியாவ தான் என்னன்னு சொல்றாங்க? சேரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு வந்த விஜயநகர் காலகட்டத்துல இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, சொசைட்டி அந்த அப்படியே ஃப்ராக்மென்ட் ஆகுது. காஸ்ட் பேசிஸ்ல ரொம்ப ஒரு ஃப்ராக்மென்டேஷன வந்து நம்மனால பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு மகாத்மா காந்தி அவர்கள் ஹரிஜன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இருந்தாலுமே ஹரிஜன் அப்படிங்கிறது ஹரிஜன் காலனி அப்படின்னு சொல்லி மாற ஆரம்பிச்சுருச்சு. நம்மளே சொல்றோம் காலனி அப்படின்னு சொல்லி, அந்த காலனி ஏரியாவுக்காரவங்க அப்படின்லாம் நம்மளே சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா? அதே மாரி பிற்காலத்துல தமிழ்நாட்டுல இந்த சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வரப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதர் வந்து ஆதி திராவிடர் அப்படிங்கிற வார்த்தைய தான் பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. எம்.சி. ராஜா அவர்களும் என்ன பண்ணியிருப்பாருன்னா, 1922ல மெட்ராஸ் அசெம்பிளில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாரு. அன்டச்சபிள் காஸ்ட் வந்து பறையர், பஞ்சமர்லாம் சொல்லாம ஆதி திராவிடர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன பாஸ் பண்ணியிருப்பாரு. இருந்தாலுமே வந்து அந்த ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சேரி, காலனி அப்படிங்கிற பகுதிகள ஒரு சமூகத்தோட தொடர்பு படுத்தி தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஆனா இது ரூரல் ஏரியால தான். இதே அர்பன் ஏரியான்னு பார்க்குறப்ப அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்காது. ஓகேவா? நம்ம கிராமத்துல போய் சேரி, காலனி அப்படின்னு சொல்றதுக்கும், ரூரல்ல போய் எக்ஸாம்பிள்க்கு வேளச்சேரி, கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, சாய்பாபா காலனி அப்படிங்கிறது இருக்கு. அங்கெல்லாம் வந்து வெல் ஆஃப் பீப்பிள் இருக்கக்கூடிய ஏரியா. அப்ப அர்பன் இந்தியாவுல இந்த அர்பன் தமிழ்நாட்டுல இந்த சேஞ்ச கொண்டு வரத விட, ரூரல் தமிழ்நாடுல இந்த சேஞ்ச் வந்து ரொம்ப கட்டாயமா தேவைப்படுது. அந்த சேரி, காலனி அப்படிங்கிற வார்த்தைகள யூஸ் பண்ணாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான பகுதிகள் இப்ப சேரி அப்படிங்கிற பகுதிக்கோ, இல்ல காலனி இருக்கக்கூடிய ஏரியாவுக்கோ என்ன பேர் வைக்கலாம்னா, ஏதாவது சயின்டிஸ்ட் பேர் வைக்கலாம். இல்ல ஏதாவது வந்து ஒரு மலரோட பேர் வைக்கலாம். போயட்டோட பேர் வைக்கலாம். பாரதியார் தெரு அப்படி கூட சொல்லலாம். அப்படி சொல்லி சொல்லலாம். ஆனா இப்ப எப்படி இருக்கு நமக்கு? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேரு சேரி ஸ்ட்ரீட், பறையா ஸ்ட்ரீட், பல்லா ஸ்ட்ரீட் இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுக்கு பதிலா பாரதியார் தெரு. அப்படி பேர மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷனையும் குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, அம் பொதுவா மக்களோட வாழ்விட பகுதியில எப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சேரி அப்படிங்கிறத ஆரம்பிச்சு, அது எப்படி பிற்காலத்துல ஒரு சமூகத்த மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அடக்குமுறையா மாறுச்சு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஒரு சொசைட்டல் லெவல் சேஞ்ச கொண்டு வரதுக்காக தான் நம்ம முதலமைச்சரும் இந்த காலனி போன்ற வார்த்தைகள பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத சட்டமன்றத்துல அறிவிச்சிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு திட்டமா பார்க்கிறத தாண்டி, தமிழகத்துல ஒரு மாரல் வேல்யூவ இன்கிரீஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு சொசைட்டல் சேஞ்சிங் ஆட்டிட்யூடா தான் இத நம்ம பார்க்கணும். சரியா? ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகில். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.